ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சேரன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கல்யாணமாக தடைப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா சேரனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணுங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த கல்யாணமும் எப்படியோ தடைப்பட்டுரும். இன்னொரு சைடு இப்போ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா விவாகரத்தான பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாண்டியனுக்காக பண்ணிக்கிறேன், பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு சேரன் வந்து அவசர அவசரமாக கல்யாணம் பண்ண போவார். ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அவங்க பழைய ஹஸ்பண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மதம், எனக்கு அவரு கூட வாழ சம்மதம்னு சொன்னனால நடக்க வேண்டிய நிச்சயம் நின்றுச்சு. இதனால ஃபேமிலியே ரொம்ப சோகத்தில் இருக்குது. இந்த கஷ்டத்தில் பார்த்திங்கன்னா சேரன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு அவங்க தங்கச்சியான சந்தாவை யோசிச்சு, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத, நீ வேணா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா சேரன் வந்து யோசிக்கிறாரு. சந்தாவும் பார்த்திங்க அப்படின்னா சேரனை பார்த்து சிரிக்கிறாங்க. இதுலேயே தெரியுது சந்தாக்கு இதில் முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சேரனும் சந்தாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.